Strong, as you can call me. Hello, this is Diego Strong or Dr. Diego. I'm here with you today, and hello and welcome to the show. I love Trichy page on Facebook. ஸோ இன்னைக்கு வேர்ல்ட் என்வாயர்மெண்ட் டே, அதாவது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா சுற்றுப்புற சூழல் அந்த சுற்றுப்புறத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு ஒதுக்கி நம்ம செலிப்ரேட் பண்ணி அதை அப்சர்வ் பண்றக்கூடிய ஒரு நாள் இது. ஸோ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம புதுசா இருக்கு. இந்த வருஷம் 2020ல வேர்ல்ட் என்வாயர்மெண்ட் டேல நிறைய விஷயங்கள் புதுசா இருக்கு. என்ன அப்படின்னா அந்த கோவிட் பேண்டமிக் போயிட்டு இருக்கு. ஸோ வேர்ல்ட் என்வாயர்மெண்ட் டே அப்படின்னாலே நம்ம ஜெனரலா ட்ரீஸ் பிளான் பண்ணணும், கிரீனரி, இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஸோ இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, தேர் இஸ் ஆல்வேஸ் பீன் அ தியரி. இப்போ இந்த வேர்ல்ட் இஸ் ஹீட்டிங் அப், கிளைமேட் சேஞ்ச் நடக்குது, குளோபல் டெம்பரேச்சர் இட் இஸ் இன்க்ரீசிங், குளோபல் வார்மிங் இஸ் தேர். அண்ட் இப்போ இதுக்கு முன்னாடி உலகம் பாத்தீங்கன்னா 5 முறை அழிஞ்சிருக்கு. ஒரு தடவை ஆஸ்ட்ராய்ட்னால அழிஞ்சிருக்கு, ஒரு தடவை வோல்கேனோனால அழிஞ்சிருக்கு, அது மாதிரி பல காரணங்களுக்குனால அழிஞ்சிருக்கு. அதே மாதிரி இப்ப 6வது முறையை உலகம் மொத்தமா அழியுது அப்படின்னா அதுக்கு காரணம் கண்டிப்பா மனிதனா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் நிறைய தியரிஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த தியரிஸை ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணி ரொம்ப பேசிட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா இந்த தியரி எல்லாம் சுத்த போய் இதெல்லாம் ஒரு கான்ஸ்பிரசி தியரி, இண்டஸ்ட்ரியலைசேஷன் இண்டஸ்ட்ரியலைசேஷன் தடுக்கணும், மக்கள் யாருமே வாழக்கூடாது, மணி மேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய பீப்புள் இந்த மாதிரி பொய் சொல்றாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் தியரி தான், இது விஷயங்கள் கிடையாது. ஸோ குளோபல் வார்மிங் ஆர் கிளைமேட் சேஞ்ச் இஸ் அ ஹோக்ஸ், அது ஒரு கம்ப்ளீட்டா ஒரு சுத்தமான போய், அதுக்கு ஒரு எவிடன்ஸே கிடையாதுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அதுக்கு ரொம்ப முக்கியமான ஆள் 2 பேரை நான் பாயிண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா 2 பேர் சொல்லலாம். தட் இஸ் ஒன் இஸ் அமெரிக்கன் பிரசிடென்ட் மிஸ்டர் டொனால்ட் ஜே ட்ரம்ப், அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம அமேசான் ஃபாரஸ்ட் எரிஞ்சுது. அந்த பிரேசிலோட பிரசிடென்ட் மிஸ்டர் போல்சனாரோ. ஸோ இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு சுத்தமா சப்போர்ட் பண்ணாதவங்க, சுத்தமா ஆப்போசிட்டாவே பேசுறவங்க. ஸோ அப்கோர்ஸ் இது வரைக்கும் நம்ம சயின்டிஸ்டால ஒரு எவிடன்ஸ் பேப்பர்ஸ் தான் அவங்களால பப்ளிஷ் பண்ண முடிஞ்சது தவிர ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம் அவங்களுக்கு மக்களுக்கு புரியுற அளவுக்கு அவங்களால காட்ட முடியல. பட் திஸ் இயர் இன் 2020 the world has proved, அதாவது மூஞ்சில அரைஞ்ச மாதிரி, இட்ஸ் லைக் ஸ்லாப் ஆன் தி ஃபேஸ், ப்ரூவ் பண்ணிடுச்சு தட் இஸ் குளோபல் வார்மிங் இஸ் காஸ்ட் பை ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு எப்படி எதை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, ஐ கேன் டெல் யூ, இந்த COVID-19 பேண்டமிக் ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம எல்லாமே வேர்ல்டு வைட் இந்த ஹியூமன் ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா சுத்தமா குறைஞ்சிருச்சு. அட்லீஸ்ட் ஐ கேனாட் கால் இட் ஜீரோ, பட் ஸ்டில் டிராஸ்டிக்கலா அந்த ஹியூமன்ஸோட ஆக்டிவிட்டிஸ் குறைஞ்சது. தட் இஸ் நம்ம வண்டி ஓட்டுறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா நிப்பாட்டோம். அதாவது கடந்த ஒரு 100 வருஷத்துல நம்ம நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டோம் என்டையர் வேர்ல்டுமே லாக்டவுன்ல இருக்குமா அப்படின்னு சொல்லி. ஸோ ஏர் பொல்யூஷன் டிராப் ஆச்சு. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் ஃபங்க்ஷன் ஆகிறது கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆச்சு. ஸோ இண்டஸ்ட்ரியில இருந்து வர எஃப்ளூயன்ஸ், அதுல இருந்து காஸ் பண்ற ஏர் பொல்யூஷன், சவுண்ட் பொல்யூஷன், எல்லா விதமான பொல்யூஷனும் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பொல்யூஷன் இட் வாஸ் காஸ்ட் பை ஹியூமன்ஸ், மனிதர்களால தான். ஸோ இந்த பொல்யூஷன் எல்லாமே ஸ்டாப் ஆச்சு. அண்ட் இப்படி ஹியூமன் பாப்புலேஷனோட இந்த ஒரு எஃபெக்ட் இந்த ஒரு டிராஸ்டிக்கான ஒரு ஸ்டாப் இருந்தது அப்படின்னா இந்த பூமி மேல, நம்ம பூமி தாய் மேல, மதர் நேச்சர் மேல என்ன எஃபெக்ட் இருக்கும் அப்படின்றத நேச்சர் ரொம்ப அழகா நம்மளுக்கு காமிச்சிருச்சு. ஸோ அதை நம்ம ஆல்ரெடி நியூஸ்ல, வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ்ல எல்லாத்துலயுமே நம்ம பார்த்திருப்போம். அதாவது இப்போ இட்டலியில பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியான ஒரு ஹார்பர்ல ஃபிஷஸ், டால்பின்ஸ் எல்லாம் பார்த்து பல வருஷங்கள் ஆகுது. பட் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் எல்லாமே ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் டால்பின்ஸ் அவங்களால வெனிஸோட கெனால்ஸ்ல பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி நம்ம கேரளால பாத்தீங்கன்னா ஒரு வைல்டு கேட், ஒரு ரொம்ப என்டேஞ்சர்டான ஒரு ஸ்பீஷிஸ் ரொம்ப இட்ஸ் வெரி வெரி ரேர் டு சி. அது ரொம்ப காமனா ஒரு சிட்டி ஸ்ட்ரீட்ல நடந்துட்டு இருந்தது கேரளால ஒரு இடத்துல. அதே மாதிரி ஃபாரஸ்ட் ரோட்ஸ்ல எல்லாம் இருக்கிற ரோட்ஸ்ல எல்லாம் இருக்கிற போட்டோஸ் நம்ம நிறைய பார்த்தோம். ஹியூமன் ஆக்டிவிட்டினால அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா அதுங்களோட ஆக்டிவிட்டி kept it to the night. டே டைம்ல அனிமல்ஸ் வெளியே வராது. பட் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் ஹியூமன் ஆக்டிவிட்டி குறைஞ்சதுக்கு அப்புறம் அனிமல்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாலியா அந்த ஸ்ட்ரீட்ஸ்ல படுத்துட்டு இருக்கிற மாதிரி போட்டோஸ் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அண்ட் யூ won't believe, வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பாப்புலேட்டட் அண்ட் மோஸ்ட் அஃப்கோர்ஸ் ஏர் பொல்யூட்டட் கான்டினென்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் சைனா. அண்ட் அதே மாதிரி இந்தியாலே டெல்லியில பாத்தீங்கன்னா நம்ம கடந்த ஒரு சில வருஷங்களாக ஏர் பொல்யூஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. மூச்சு விடவே முடியல, நிறைய பேருக்கு மூச்சு பிரச்சனைகள் வருது. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் நிறைய பேருக்கு லங் கேன்சர் வருது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது எல்லாத்தையுமே அந்த லாக்டவுன் ஆக்சுவலி சரி பண்ணிருச்சு. இன்ஃபேக்ட் ஓசோன் லேயர்ல ஓட்டை இருக்கு அப்படின்றது நம்ம ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் ஓசோன் லேயர் கூட அந்த ஓட்டை கூட அடையுது. இட் இஸ் ஹீலிங், த மதர் நேச்சர் இஸ் ஹீலிங் ஹர் செல்ஃப், எர்த் இஸ் ஹீலிங் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லி நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ இட்ஸ் லைக் அ ஸ்லாப் ஆன் த ஃபேஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு நல்லா ப்ரூவ் ஆயிடுச்சு ஹியூமன் ஆக்டிவிட்டி, ஹியூமன் கிரீட், இவ்வளோ மூவ்மெண்ட், இவ்வளோ பாப்புலேஷன், இவ்வளோ பொல்யூஷன்னாலதான் நெக்ஸ்ட் ஒரு உலகம் அழியறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு 2-3 monthsல ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எல்லாமே நம்ம கையில இருக்கு.
ஹியூமன்ஸால வந்து நினைச்சா நம்ம ஆக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணி நம்ம வந்து கண்டிப்பா இந்த பூமியை வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும், நல்ல ஒரு கிரீனான ஒரு எர்த்தை வந்து நம்மளால கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு 2-3 months இந்த லாக்டவுன் வந்து இந்த கொரோனா வைரஸ் நம்ம கிட்ட வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ இந்த லாக்டவுன் அப்படின்றது பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி டிராஸ்டிக். அஃப்கோர்ஸ் லாக்டவுன் வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்றதுனால இந்த பூமிக்கு, அதாவது இந்த எர்த் அப்படின்ற பிளானட்டுக்கு அது எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் இருக்கோ அது ஒரு பக்கம் இருந்தாலும், பட் நம்ம ஹியூமன் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவிலைசேஷன், நம்ம சொசைட்டி வந்து we have been adjusted to இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஸோ நம்மளால வந்து இது கம்ப்ளீட் லாக்டவுன்ல வந்து என்னதான் மதர் நேச்சர் நல்லா பண்ணாலும் இந்த லாக்டவுன்லயே நம்மளால கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த பேண்டமிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் when you are slowly coming back to life, coming back to civilization, coming back to normal routine, இப்போ வந்து நம்ம பார்ட்ல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. இத்தனை நாள் அதை பத்தி நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஸோ சின்ஸ் மதர் நேச்சர் ஹஸ் ஷோன் அஸ் நம்மளால வந்து ஒரு விஷயம் நம்ம வந்து பண்ண முடியும், ஒரு பாசிட்டிவா நம்ம வந்து நம்மளால இந்த பிளானட் இம்பாக்ட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை அப்புறம் கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி நீங்க பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் டுடே வி ஹாவ் an environmentalist who's also a doctor, she's very very interested in environment, and she wants to preserve the environment just like me and many people. So இன்னைக்கு வந்து டாக்டர் தீபா முகுந்தன், who's working for ABC Hospital, is joining us today to talk about environmental impacts, and இதுக்கு மேல what is the individual responsibility அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக வராங்க. So she's on the line connect. So welcome to the show, ma'am. How are you, ma'am? I'm good, Dr. Diego. So nice to be back with you after a very nice interview on COVID in pregnancy, Pati. In fact, hello Tricchyites, hello to all who are viewing I Love Trichy site. Actually, Nikki, this was not a planned program. Dr. Diego, Nanu, just like that, பேசிட்டு இருந்தோம் இன்னைக்கு World Environment Day. Can we just throw some light on what our thoughts are? Dr. Diego சொன்ன மாதிரி it's like கொரோனா வந்து நிறைய நல்ல விஷயமும் பண்ணிருக்கேன். Actually, we have just been thinking about all the negative effects of corona, but it has actually done a lot of good, if not for human beings, for the other creatures நினைக்கிறேன் இல்லையா? So Dr. Diego சொன்ன மாதிரி I mean like இந்த லாக்டவுன்ல நிறைய விதவிதமான experiences, like beautiful things are happening around us. அது நம்ம we have to take cognizance. Dr. Diego சொன்ன மாதிரி endangered species எல்லாம் வெளியில வருது. அதாவது கோல்கட்டால பாத்தீங்கன்னா வந்து dolphins are coming out to the Ganges river அப்படின்றாங்க. Ganges for the first time unpollutedா இருக்கு, fit for drinking after chlorination அப்படின்னு சொல்றாங்க. So Ganges possibly it was the most polluted river, but இப்போ அவ்வளோ சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். And of course Delhi was voted as world's most polluted city by WHO in 2014. So டெல்லியில வந்து ஸ்மாக் இல்லாம இருந்ததே கிடையாது. This is the first time. So we are seeing a lot of beautiful things happening around us. California beachesல பாத்தீங்கன்னா ப்ளூ ஆல்கேன்னு ஏதோ ஒண்ணு புதுசா லைட் அடிக்கிற மாதிரி ஒரு பிக்சர்ஸ் எல்லாம் we saw. So இங்க நம்ம லாக்டவுன்ல என்ன நடந்துட்டு இருக்கு, ஐ மீன் லைக் வாட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட், வெரி நைஸ். ஆக்சுவலி நான் இருக்கிறது வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டி, மெயின் ஏரியா ஆஃப் ட்ரிச்சி, ஹசில் அண்ட் பசில் ஆஃப் ட்ரிச்சிஸ் ப்ராப்பர். ஸோ இங்க காலையில எழுந்ததுல இருந்து எவ்ரிடே ஹாங்கிங் சவுண்ட் பாத்தீங்கன்னா ஐ வேக் அப் டு த சவுண்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ், அண்ட் நைட் 1 o'clock வரைக்கும் பஸ்ஸஸ் எல்லாம் ஹாங்கிங் பண்ணிட்டு சைட்ல போறது, so much of dust, so much of noise. ஸோ இந்த லாக்டவுன் ஆக்சுவலி ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. there was no noise absolutely, and it was so beautiful. ஏன்னா வந்து நிறைய பேர்ட்ஸோட வாய்ஸஸ், பேர்ட்ஸோட பியூட்டிஃபுல் சிர்பிங்ஸ் எல்லாம் கேட்டோம். ஐ மீன் லைக் இதெல்லாம் வந்து நடந்ததே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ ஐ திங்க் எவ்வளோ நம்ம வந்து நம்ம என்வாயன்மெண்ட்டை பொல்யூட் பண்றோம், so much that we can do அப்படிங்கிறது இஸ் a very positive thing that corona has shown us. நம்ம எவ்வளோ நெகட்டிவா என்வாயன்மெண்ட் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம். let us be friendly to the environment, and the environment will love us, the earth should love us இல்லையா? ஆக்சுவலி நம்ம இப்ப இருக்கோம், ஓகே, இப்போ பொல்யூஷன் பத்தி பேசிட்டு இருக்கோம். the idea is நம்மளோட குழந்தைங்களுக்கு, நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு will this earth be a safe place? So that is a question that we all need to face.
நம்மளோட நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் வந்து எவ்வளவு தூரம் அஃபெக்ட் ஆவாங்க. நமக்கு ஓரளவுக்கு எஃபெக்ட்ஸ் தெரியுது, பட் இதை விட இன்னும் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல so what do we need to do? It's something that we have to think இல்லையா? So அதனால தான் actually we are here just to maybe spark off some ideas. What do you say, இப்போ Dr. எனக்கு வந்து Diego? ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த லாக்டவுன் திஸ் cannot continue forever. Although this lockdown has shown a beautiful Absolutely. side, but this lockdown cannot continue forever. So இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் now we are slowly coming back to our routine. So இப்போ வந்து இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு நினைக்கிறேன். What can we do to save the environment? What can we do to impact the environment positively? பாசிட்டிவா நம்ம என்ன கொடுக்க முடியும்? So what can we do? அது சொல்லு. சொல்ற மாதிரி லாக்டவுன் கெனாட் ஐ மீன் கண்டினியூ. ஏன்னா வந்து எல்லாருக்கும் பொருளாதார பிரச்சனை. இன்ஃபேக்ட் லாக்டவுன் ஆக்சுவலி என்னன்னா கொரோனா கேசஸ் ஆக்சுவலி இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. நோவே இட் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்ட். எல்லா இடத்துலயும் ஆக்சுவலி பார்டர்ஸ் ஓபன் பண்ண நமக்கு கோயம்பேடுல இருந்து பேஷண்ட்ஸ் வந்தாங்க, வேற இடத்துல இருந்து டெல்லியில இருந்து வந்தாங்க. ஸோ பார்டர்ஸ் ஓபன் பண்ண பாத்தீங்கன்னா கொரோனா வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. அட் த சேம் டைம் மனுஷங்களோட ஆக்டிவிட்டிஸ் நார்மலா ரெசியூம் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. வெளியில போனா இப்ப நிறைய பேர் மாஸ்க் கூட வேர் பண்றதை காணும். எவ்ரிபடி இஸ் லைக் ஃப்ரீயா இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கெட்டிங் பேக் டு நார்மல் லைஃப் அப்படிங்கிறப்போ ஸ்டில் அந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கணுங்கிறது மறக்க கூடாது. the three things like social distancing, அப்புறம் wearing the mask, இதெல்லாமே எல்லாரும் விட்டு எல்லாம் முடிஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது with all this in place we have to still continue to do good for the environment. இன்னைக்கு ஆக்சுவலி என்ன நான் என்ன ஃபீல் பண்றேன்னா cleaning up the earth starts from home. If I can give a few thoughtful tips. இப்ப நிறைய விஷயம் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஐ மீன் லைக் வேர்ல்டு என்வாயன்மெண்ட் டேனால இப்ப என்னன்னா கிளீனிங் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹோம் அப்படின்றாங்க. நம்ம குக்கிங் கிச்சன்ல இருந்து we have to start cleaning up the world. It is not just the outside atmosphere. இப்ப கிச்சன்ல பாத்தீங்கன்னா முன்னாடி விறகடுப்பு, கோல் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம நிறைய மைக்ரோவேவ் யூஸ் பண்றோம். ஸோ மைக்ரோவேவ் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து ரீஹீட் பண்ணக்கூடாது. அதுல வந்து பிஸ்பெனால்ஸ் அப்படின்னு சொல்லி சில நச்சுக்கொல்லிகள்லாம் நிறைய டெவலப் ஆகுது. அதே மாதிரி நான்ஸ்டிக் பேன்ஸ் எல்லாம் வந்து கெமிக்கல் கோட்டிங் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஹவுஸ் டெஃபினெட்லி. அதே மாதிரி இப்ப நம்ம நிறைய மொபைல் டிவைசஸ் இந்த லாக்டவுன் அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஃபுல்லா வி வேர் ஆன் மொபைல் டிவைசஸ், மொபைல் அண்ட் ஐபேட்ஸ் அண்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ். ஸோ அகைன் இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்னால நமக்கு என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வருதுன்னே நம்ம யாரும் யோசிச்சு பார்த்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் திங் இஸ் லைட். அதாவது நம்ம பாடியில வந்து ஒரு சின்ன விஷயம், டே அண்ட் நைட் ரெண்டுத்துக்கும் வித்தியாசப்படுத்துறதுக்கு ஒரு கிளாண்ட் இருக்கு, பீனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கிளாண்ட்ல இருந்து மெலட்டோனின் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்மோன் ஒன்று ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ஹார்மோனோட வேலை என்னன்னாக்கா டே எது லைட் எது நைட் எது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஸ்லீப் சைக்கிள், தூக்கத்தை வந்து ரெகுலேட் பண்றதுக்கான ஒரு ஹார்மோன் இது. ஸோ இப்போ என்ன பண்றோம், நம்ம நைட் 1 o'clock 2 o'clock வரைக்கும் இந்த மொபைலை பார்த்துட்டே இருக்கோம். ஸோ ஆக்சுவலி பாடி என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் சென்சிங் திஸ் லைட் ஆஸ் டே லைட். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த லாக்டவுன்ல நிறைய பேர் என்னுடைய பேஷண்ட்ஸ் வந்து எங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஆக்சுவலி இட் இஸ் கிவிங் சிக்னல் டு த பாடி தட் டே இஸ் நாட் ஓவர் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து இட் இஸ் அ வெரி விஷியஸ் சைக்கிள். நம்ம ஸோ மொபைல் போன்ஸ் யூஸ் பண்றது, அது மட்டும் இல்லாம மொபைல்ஸ் அண்ட் டிவைசஸ்னால, வைஃபைனால ரேடியேஷன் நிறைய இருக்கு அப்படின்னு சில ஆர்டிகல்ஸ் வந்துட்டு இருக்கு. ரேடியேஷன் இந்த சென்ஸ் நம்ம அதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னாக்கா லைக் யூ கேன் யூஸ் ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ். மொபைலை காதுல வச்சு பேசணுங்கிற அவசியம் இல்லை, ஸ்பீக்கர் போன்ல போட்டு பேசலாம். இப்போ கொரோனா டைம்ல யாரும் போன்ஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்றது கிடையாது இல்லையா. ஸோ யூ டோன்ட் டச் அதர் பீப்புள்ஸ் போன்ஸ் அண்ட் ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் நம்ம தூரம் வச்சு ஸ்பீக்கர் போன்ல போட்டு பேசுற மாதிரி. அண்ட் அகைன் நைட்ல வந்து வைஃபை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், அயனைசிங் ரேடியேஷன் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் டோன்ட் கேரி யுவர் போன்ஸ் ஆல் த டைம் க்ளோஸ் டு த பாடி, பாக்கெட்ல இல்ல வந்து எவ்வளவு தூரம் நம்ம தூரம் வச்சு பழகிறோமோ அவ்வளவு தூரம் நல்லது, ரேடியேஷன் கம்மி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதே போல வந்து ஐ திங்க் வெஹிகுலர் டிராபிக் அகைன் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், நான் ஹார்ட் ஆஃப் த ட்ரிச்சில இருக்கேன். இன்ஃபேக்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது இந்த 2 months. அகைன் இந்த ஹாங்கிங் ஹஸ் ஸ்டார்டட். ஸோ இந்த ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்க பாத்தீங்களா எல்லா வெஹிக்கிள்ஸும். அது வந்து இட் கேன் காஸ் ஹியரிங் லாஸ். இப்போ நிறைய பேருக்கு 70s 80s வர வேண்டிய ஹியரிங் லாஸ் இப்போ 30s 40s வருது.
ஸோ இந்த ஹாங்கிங் எல்லாம் நம்ம எப்படியாவது அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எப்ப தேவையோ அப்ப மட்டும்தான் வந்து நம்ம ஹார்ன் அடிக்கணும். ரெண்டாவது நம்ம சைக்கிளிங் பண்ணலாம். The best thing that we can do. It's also a very good exercise. Dr. Diego is a fantastic cyclist. ஆனா He இந்த has வெயில்ல எங்க மேம் wonderful. சைக்கிள் ஓட்டுறது? So veil, okay. Yeah, there is a trade-off. Yeah, whatever possible. நம்ம ஈவினிங் டைம்ல வெளியே போகும்போது we can take the cycle and go. So one thing is pollution நம்ம குறைக்கலாம். ரெண்டாவது நமக்கு ஒரு fitness exercise. Yeah. So many things that come to my mind. இன்னைக்கு World Environment Day அப்படிங்கறதுனால actually why not plant some trees in some places. இப்போ நிறைய பேர் பெரிய பெரிய வீடுகள் வச்சிருக்கீங்க. ஸோ இந்த ஒரு 1 வீக் மட்டும் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி ஏதாவது ட்ரீ பிளான்டேஷன்ஸ் பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தா ஐ ரிக்வெஸ்ட் ஆல் த வியூவர்ஸ் டு பிளான்ட் அட்லீஸ்ட் 1 or 2 ட்ரீஸ் வேரெவர் பாசிபிள். ஸோ நமக்கு என்னன்னா இந்த கஜா புயல் அது இதெல்லாம் வந்த போதெல்லாம் நிறைய இடத்துல நமக்கு ட்ரீஸ் எல்லாம் போயிடுச்சு. இந்த குளோபல் வார்மிங் வந்து இட் இஸ் பிகாஸ் வி லாஸ்ட் மெனி ட்ரீஸ், டிஃபாரஸ்டேஷன், ஃபயர்ஸ், இதெல்லாம் தான் காரணம் அப்படின்றாங்க. பிளஸ் நம்ம ட்ரிச்சி வந்து கோ கிரீன் ட்ரிச்சியா மாத்தி அழகா ட்ரீ பிளான்டேஷன்ஸ் ஏதாவது பண்ண முடிஞ்சா ஐ வில் பி ரியலி ரியலி ஹாப்பி. I want to request the viewers, I love Trichy, I love Trichy tag பண்ணி எல்லாரும் முடிஞ்சா ஒரு 1 or 2 ட்ரீஸ் ஏதாவது பிளான்ட் பண்ணி ஒரு செல்ஃபி எடுத்து நம்ம எல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு I was just dreaming. ஐ லவ் ட்ரிச்சியை டேக் பண்ணி நீங்க எல்லாம் ஒரு ஒரு ட்ரீ பிளான்ட் பண்ணி ஒரு செல்ஃபி எடுத்து போட்டீங்கன்னா கோ கிரீன் ட்ரிச்சி அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு ஐ வாஸ் திங்கிங். ஸோ மேபி எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடா இருப்பீங்கன்றது தெரியல. as a small step towards this, நாங்க எங்களோட திருச்சி மகப்பேறு மருத்துவமனை மருத்துவ சங்கத்தோட செயலாளர், நான் செக்ரட்டரி. ஸோ நாங்க வந்து we are donating 100 trees இந்த உயர்கொண்டான் கிளீனிங் ப்ராஜெக்ட்ல வந்து we are donating 100 trees on Sunday. So we are planting along with Rotary and other divisions. ஸோ இது மாதிரி ஏதாவது நல்ல விஷயங்கள் ஆக்சுவலி ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டி மாதிரியும் இருக்கும், ஒரு சம்திங் குட் ஃபார் த என்வாயன்மெண்ட் பண்ணா என்ன உங்க ஐ மீன் it is just a suggestion. I think I would love to see many of you take part and take this up at least for fun, இல்லையா? So what else, Dr. Diego? Anything you want to add or anything you want to suggest? Dr. Diego? Okay, I think some technical problem. Okay. Can you hear me? Yeah, சொல்லுங்க. So நம்ம எல்லாரும் actually we should take an oath. We should see how we can go back to our அதாவது இப்ப என்ன சொல்றாங்கன்னா குக்கிங் வெசல்ஸ்ல இருந்து மைக்ரோவேவ் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணாம இருக்க முடியாது. செராமிக்ஸ், கிளாஸ், இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் இல்லாத திங்ஸ் யூஸ் பண்றது பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் கேட்ஜெட்ஸ் அவாய்ட் பண்ண முடியாட்டியும் குறைச்சிக்கிறது, எக்ஸ்போஷர் டு கேட்ஜெட்ஸ். ஸோ அண்ட் அகேன் நாய்ஸ் பொல்யூஷனை குறைக்கிறதுக்கு ஹாங்கிங்கை கம்மி பண்றது, லாட் ஆஃப் திங்ஸ் வி கேன் டூ அப்படின்னு ஐ ஃபீல். So why can't Trichy be an example? Trichy can start off with a nice project. Trichyல நிறைய பேர் good Samaritans. நம்ம ட்ரிச்சின்னு வந்துட்டா நம்ம ட்ரிச்சில இருக்கிற ஸ்பிரிட்டே வந்து ஆக்சுவலி வேற லெவல். எஸ்பெஷலி இப்போ வந்து என்வாயர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ வந்து வாட் கேன் ஒன் பர்சன் டூ அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பரவாயில்ல இருக்கும். பட் அந்த கான்செப்ட் வந்து டிஃபை பண்ற மாதிரி நம்ம ட்ரிச்சில வந்து there is a lot of youthful population. அவங்க சொல்றது what one person can definitely make a difference. That is you cannot change the world, but definitely you yourself can change your lifestyle. That is what I believe. இப்போ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன இந்த சைக்கிள் அப்படின்ற ஒரு சின்ன விஷயம், இப்போ வந்து டெஃபினட்டா இப்போ எல்லாருமே வந்து இந்த காலத்துல வந்து we all become so lazy. பக்கத்துல இருக்கிற ஒரு கடைக்கு போகணும்னா கூட நம்ம கார் எடுத்துட்டு போறோம், இல்ல பைக் எடுத்துட்டு போறோம், முன்னாடி தான் நடந்து போவோம். ஸோ instead of that you can start doing that consistently. அதே மாதிரி உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை நீங்க பண்ணுங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் யோசிச்சாங்க அப்படின்னா it will be a huge change and that will definitely have an impact on Trichy's environment. That's what I believe. I think next few months, at least next 6 months until we have a vaccine, gym எல்லாம் வந்து I don't know how safe it's going to be. நமக்கு எதுவும் எக்ஸசைசஸ் இருக்க போறது இல்லை. ஐ திங்க் சைக்கிளிங் ஷுட் பி ஒன் வே ஆஃப் எக்ஸசைசிங் அண்ட் ரெடியூசிங் அண்ட் ஆல்சோ என்ஜாயிங். அண்ட் இந்த டிராஃபிக்லயும் சைக்கிள் ஓட்டுறது கஷ்டம் தான், ஐம் நாட் சேயிங் நோ, பட் ஐ திங்க் ட்ரிச்சில வி கேன் ஸ்டார்ட் மேக்கிங் அ சேஞ்ச்.
கோ கிரீன் ட்ரிச்சி அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்து we can do something அப்படின்னு எனக்கு தோணுச்சு. So women as such, we can start it right from the home. Yeah. So எல்லாரும் ஒரு ட்ரீ வச்சு ஒரு ஐ மீன் ஐ வாண்ட் டு see the response, how it is, how people are taking this forward. சும்மா ஒரு ஃபன்னுக்கு எல்லாரும் ஒரு ட்ரீ வச்சு ஒரு பிக்சர் எடுத்து ஒரு செல்ஃபி அமிச்சா எவ்வளவு பேர் நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு ஜஸ்ட் for the fun aspect at least I want to see. Okay, so I think இத வந்து நம்ம ஒரு மிஷனா பண்ணலாம்னு நினைக்கிறேன், because right from tomorrow நீங்க சொன்ன இந்த விஷயத்தை கண்டிப்பா நாளைக்கு நான் செய்றேன். So definitely I'll plant a tree and I'll post a selfie and I'll tag I love Trichy. So எல்லாருமே try and do that. We'll see what's the spirit of Trichy is. Yeah, sure. I'm waiting. So okay ma'am, so anything else you want to say ma'am as an individual, what else can we do? Yeah, in the everyday life of course. Yeah, actually இப்ப லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து கொரோனா வெளியில போயிட்ட மாதிரி மாஸ்க் சானிடைசர் இதெல்லாம் இல்லாம எவ்ரிபடி இஸ் மூவிங் அரவுண்ட் லைக் நார்மல். இது ஐ எம் லிட்டில் வரிட், ஐ எம் வெரி வரிட் இன்ஃபேக்ட். கேசஸ் நிறைய ஆயிட்டு இருக்கு. ஸோ திஸ் திங் இஸ் சம்திங் ஐ வாண்ட் டு டெஃபினெட்லி இன்சிஸ்ட். இப்ப ஆக்சுவலா கேசஸ் நிறைய ஆயிட்டு இருக்கு, இன்னும் நிறைய ஆக போகுது. we are going to peak only in June, July or probably August. ஸோ நம்ம வந்து நம்ம சைட்ல எந்த விதமான லாக்ஸிட்டியும் இருக்கக்கூடாது. ட்ரிச்சி இஸ் ஆக்சுவலி இப்போ மும்பை சென்னை மாதிரி இல்ல, பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாது. நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஸோ கண்டிப்பா வெளியில நிறைய பேர் இப்ப மாஸ்க் எல்லாம் போடுறதே இல்லை. இப்ப ஃபேஷன் மாஸ்க், வேறங்க மாஸ்க் இஸ் நவ் நியூ ஃபேஷன். ஸோ ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி கலர் கலரா மாஸ்க் போட்டுக்கிட்டு, ஐ மீன் லைக் இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஐ ரெட் சம்வேர் சம் பிக்சர்ஸ் வேர் தே வேர் பிகினிஸ் வித் மாஸ்க். ஸோ இட்ஸ் கமிங் அஸ் a trend. Trikinis, exactly. So that's the thing. Yeah, like the way to healthy life. Yeah. So health is as important. கொரோனா பத்தி பயந்துட்டே இருக்கிறதெல்லாம் போயிட்டு இப்ப பயமே டோட்டலா இல்லாத இருக்கிறத விட லைக் continue to think of this position as lockdown and still we need to work in this, we need to adapt to this situation. நிறைய இடத்துல work from home if it's possible. அத wherever work from homeங்கிற அந்த கான்செப்டே இல்லாததெல்லாம் இப்ப புதுசா வந்திருக்கு. So that's something very nice. So in fact actually working from home women பண்ணலாம். சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து actually women can do. It can be a source of income for women. Lot of things this corona has shown us actually. Healthy diet actually இந்த டைம்ல நிறைய பேர் புது ரெசிபிஸ் ட்ரை பண்ணி என்னென்னமோலாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ this lockdown was I think எவ்வளவோ வருஷத்துல maybe 100 yearsல once we have experienced. So there have been some very good things about lockdown, and so possibly we should all be able to fight corona with all this. Yeah. I insist that all of you should continue to take precautions. That's very, very important. Yeah. Okay. So thank you so much, ma'am. So that is what Adha. Thank you so much, ma'am, for giving us insight, giving us insights. So அதே மாதிரி இப்போ கொரோனா இன்னும் முடியல, இனிமே தான் ஆரம்பம் ஆகுது. So I think everybody should realize that. Yes. So இப்போ வந்து நம்மளுக்கு டெஃபினட்டா இந்த கொரோனா வைரஸ் வந்து என்வாயர்மெண்டோட நம்ம வந்து என்வாயர்மெண்ட்ல என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்றோம், அண்ட் நம்ம வந்து அந்த நெகட்டிவான இம்பாக்ட் வந்து ஒரு 2 months ஸ்டாப் பண்ணோம்னா எந்த அளவுக்கு ஒரு சேஞ்ச் வருது அப்படின்றது வந்து கொரோனா வந்து நம்மளுக்கு கத்து கொடுத்துருக்கு. ஸோ தட்ஸ் ஒன் பாசிட்டிவ் திங் நம்ம வந்து கொரோனா கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறது. ஸோ ஐ திங்க் நம்ம இப்போ வந்து இதை ரியலைஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். கண்டிப்பா ரியலைஸ் பண்ணாதவங்களும் நீங்க பண்ணிடுவாங்க வித் திஸ் வீடியோ, ஐ ஹோப். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஃபினெட்லி வில் டூ அவர் பார்ட். அண்ட் டெஃபினட்டா ஏர் பொல்யூஷனை கம்மி பண்றதுக்கு நம்ம வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி சவுண்ட் பொல்யூஷனை கம்மி பண்றதுக்காக வில் ஸ்டாப் ஹாங்கிங், வில் ஸ்டார்ட் யூசிங் சைக்கிள்ஸ். அண்ட் வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், மக்கும் குப்பை மக்காத குப்பை இதெல்லாமே வந்து ப்ராப்பரா கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் கூட நம்ம டிஸ்போஸ் பண்ணுவோம். ஸோ வாட் எவர் இட் இஸ் வில் ட்ரை அண்ட் டூ எவ்ரி திங் ஆன் அ பார்ட் டு ரெடியூஸ் த இம்பாக்ட், நெகட்டிவ் இம்பாக்ட் நம்ம வந்து என்வரன்மெண்ட் மேல காஸ் பண்றது வந்து வில் ட்ரை அண்ட் ஸ்டாப் இட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் வியூவர்ஸ். ஸோ நாளைக்கு வந்து நான் ஆக்சுவலி நானும் நம்ம ஐ லவ் ட்ரிச்சி அட்மின் வந்து we are planning to do a live tomorrow about this COVID-19 pandemic and what the status it's about. So we'll see you guys tomorrow, and this is Dr. Diego signing off. Thank you so much, ma'am. Viewers, thank you. Thank you, viewers. I think it's a very short short video of thoughts that we have shared. I think viewers can come up with more suggestions. Yeah, we'll appreciate that even. Okay, ma'am. Good night. Thank you. Good night. Yeah.